ராகவராயா. என்ன காளிங்கராயா? தெய்வீக சக்தி பெற்ற ஈஸ்வரி என்ற பெண்ணை கொல்ல முயற்சி செய்த ஒருவன் தோற்று போய் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு என்ன இப்போது? அவனுக்கு உதவி செய்வது போல் நடித்து அந்த பெண்ணிடம் இருக்கும் சக்தியை இந்த மந்திரவாதி அபகரித்துக் கொண்டால் இவன் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரித்து விடும். பயப்படாத, நான் உன் நண்பன் தான். நண்பனா? விரோதிக்கு விரோதி நண்பன் தானே. நீ ஒருத்திய அழிக்க போன, நான் அவளை காப்பாத்துற சக்தியவே அழிக்க போறேன். அந்த சக்தியை உன்னால அழிக்க முடியுமா? 16 வருஷம் சர்வசக்தியாக நடத்தி 50 பூதங்களை அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க. இப்ப பாரு என் சக்திய. எப்படி? இப்பவே போங்க, போய் அந்த ஈஸ்வரை அழிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வாங்க. நான் அனுப்பி வச்ச வவ்வால் எல்லாம் அந்த நெருப்புல பொசுங்கி போச்சு. அப்ப உன் மந்திர சக்தி தோத்து போச்சா? இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற மகா சக்தி ஜெயிச்சிருச்சு. ரெண்டு ஒண்ணுதான். அப்ப உன் மந்திர சக்தி பாச்சா அங்க பலிக்கலன்னு சொல்லு. பலிக்கும், நான் பலிக்க வைக்கிறேன். அந்த பராசக்தியை அடக்கி என் அடிமையாக்குறேன். மகாசக்தியாக நடத்தி அந்த சித்து விளையாட்டுக்காரியை நான் அடக்கி காட்டுவேன். மந்திரத்தால முடியாதத என் தந்திரத்தால முடிச்சு காட்டுறேன். எப்படி? உனக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஈஸ்வரிய தொடக்கூடாது. புருஷன் தொடாம எந்த பத்தினியும் தாயாக முடியாது. இதெல்லாம் நடக்குமா? எதையும் நடத்தி காட்டுவா இந்த பழையனூர் நீதி. நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டுற வேலையை செய்ய வைக்கும் என்னுடைய சோழி. ஏம்மா, மரத்தடியில உட்காந்துட்டு சோழி உருட்டிட்டு இருக்க? யாரோட தலையெழுத்து பாத்துட்டு இருக்க? நீ இலைய பறிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மரத்தோட தலையெழுத்து பாக்குறேன். தலையே இல்லாத இந்த மரத்துக்கு தலையெழுத்தா? ஆமா, மரத்துக்கு மட்டைக்கலாமா ஜோசியம் பார்க்க முடியும்? பட்டு போன இந்த சருகு கூட தலையெழுத்து சொல்லுவா இந்த பழையனூர் நீலி. ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா, ஓடிவா. ஏன் கூட்ட? கொஞ்ச நேரத்துல இந்த மரத்தோட ஆயுசு முடிய போகுது. ஏமா, உனக்கு இவ்வளவு சக்தியா? சக்தி இந்த நீலிக்கு இல்ல, இந்த சோழிக்கு இருக்கு. ஏமா, என் தங்கச்சி ஈஸ்வரியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இந்த சோழியை போட்டு சொல்லுமா. தங்கச்சின்னா அவ்வளவு பிரியமா? என் உயிரே அவதான். அந்த உயிருக்கே சொந்தக்காரி நீ. முதல்ல உன் எதிர்காலத்தை பாக்குறேன். சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஏமா சும்மா இருக்கீங்க? உன் தலையெழுத்தே விசித்திரமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க?
நீ கல்யாணம் ஆகாமலே தாயாக போற. நீ சொல்ற பொண்ணு நான் இல்ல, கற்புதான் என் உயிர். அது போயிட்டா நான் போனோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? கருப்பை பறி கொடுத்துதான் தாயாகணும்னு இல்ல, கன்னித்தாயும் ஆகலாம். கன்னித்தாயா? ஆமா, தாலி கட்டிக்காம பிரசவ வலியில துடிக்காம உன் கையில ஒரு குழந்தை தவழணும். இல்லைன்னா உன் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி கேளு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தா போதும். அதுவும் தெய்வீக குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது. தெய்வீக குழந்தையா? நான் எங்க போவேன்? வெண்ணைய கையில வச்சிருக்க, உருக்க வேண்டியதுதானே. புரியலையே. புரியல? காளிகாம்பாளே உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உன் வீட்லயே காவல் தெய்வமா இருக்கா. விஸ்வரூப எடுக்கிற அந்த சிம்ம வாகினிய சிசுவா மாத்தா எவ்வளவு நேரம் ஆகும்? இத நான் ஆத்தா கிட்ட எப்படி சொல்லுவேன்? போக வேண்டிய ஊரு பேரு சொன்னவ வழி சொல்லாமலையா போயிடுவேன். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன் தங்கச்சிக்கு கூட தெரியக்கூடாது. தைரியமா போயிட்டு வா. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். என்னது? மல்லிகைப்பூ. உனக்குதான் மல்லிகைப்பூ. என்ன மயக்கவா? அது என்ன? இது கண்மை. ஓ, மை போட்டு என்ன வசியம் பண்ண பாக்குறியா? ஆமா, இன்னும் ஏதோ வச்சிருக்கியே, அது என்ன? தெரியல. ரிப்பன். ஓஹோ, என் கையை கட்டி போட ரிப்பனா? அதெல்லாம் இல்ல. இது பாத்தியா, உன் காலுக்கு கொலுசு கூட. என் காலுக்கு கூட விலங்கு போட போறேன். போ ஆத்தா. உன் தலையை சீவி பூ வச்சு கண்ணுக்கு மை போட்டு காலுக்கு கொலுசு மாட்டி அழகு பார்க்கலான்னு பார்த்தா எடுக்க முடுக்கா பேசிட்டு இருக்கே. என்ன வேணுமோ கேளு. நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் கேட்பேன். தலையெழுத்து தாய கூட சந்தேகப்பட வைக்குது. என்ன பண்றது? சரி, சத்தியமா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் எந்த சக்தியும் உபயோகிக்காம நீ குழந்தையா மாறணும். நான் உனக்கு கன்னித்தாயா ஆகணும். வேண்டாம், இது விபரீதமா முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சாலும் சரி, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்த போறியா இல்லையா? விநாச காலே விபரீத புத்தி. நதி வழி மாறலாம், ஆனா விதி வழி மாறாது. படி அளக்கிற பராசக்தி இன்னைக்கு பால் கழற குழந்தையா உனக்காக மாறா. பாஷா, பிரமாதமா கிரிக்கெட் விளையாடுற. விளையாடு. நான் குளிச்சிட்டு போகும்போது உனக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, காலையில அக்கா வெளியில போச்சு. எங்க போச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்.
பாட்டா ஈஸ்வரி போய் சொல்லி உன்னை நல்லாவே ஏமாத்திட்டா. ஏச்சுப்படி நீ ஏச்சுப்படி நீ. நான் அவ்வளவு தூரம் கத்துறேன், உன் காதுல விழல. ஆபத்துக்கு வராத நீ இனிமே என் முகத்திலேயே முழிக்க கூடாது. இந்த இடத்தை தாண்டியும் வரக்கூடாது. இது என் மேல சத்தியம், சத்தியம். மானம் போன பின்னாடி எதுக்கு உயிரோடு வாழ்? என்னம்மா சொல்ற? இப்ப சொல்லுக்கா, ஒரு பொண்ணு அந்த கோலத்துல பாக்குற உரிமை பெத்த தாய்க்கும் கட்டிட்ட புருஷனுக்கும் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்ன இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிக்கா உயிரோட இருக்கிறது? எப்படி உயிரோட இருக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இருமா. யார் நீங்க? காயிற அந்த வேட்டிக்கு சொந்தக்காரன். என் பேர் மதுசூதனன். நான் ஒரு அனாதை. அவங்களுடைய மானத்தை காப்பாற்றுற சந்தர்ப்பத்தையும் நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு தரணும். புரியலையா? இவனே இவளை கட்டிக்கிறேன்னு சொல்றான். நானும் இவனை இப்பதான் பார்த்தேன். நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, எனக்கு இப்ப வேலை இல்ல. ஆனா நாளைக்கு வெளியூர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்க தங்கச்சிய வாழ்நாள் பூரா கண்கலங்காம நான் பாத்துக்குவேன். அப்புறம் என்ன, இவனை விட நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சி கிடைப்பானா? தாலிய கொடுத்து கட்ட சொல்லு. அக்கா, யார் இந்த பாட்டி? எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பேச்ச நம்ம தட்டக்கூடாது. நடக்கிறது நல்லபடியாவே நடக்கும். தம்பி, இன்னைக்கே உன் கல்யாணம் சரிதானா? சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஆபத்துக்கு வராத நீ இனிமே என் முகத்திலே முழிக்க கூடாது. இந்த இடத்தை தாண்டியும் வரக்கூடாது. இது என் மேல சத்தியம், சத்தியம். ஈஸ்வரி, ஏந்திரமா. இனிமே உனக்கு எல்லாமே இவர்தான். அம்மாவும் நம்ம அப்பாவும் உனக்கு என்னைக்குமே துணையா இருப்பாங்கம்மா. ஏமா அழற? மாப்பிள்ளையோட இன்னைக்கு ஊருக்கு போறேன்னா? பொண்ணை விட்டு பிரிஞ்சு போனாலும் அண்ணைய நினைச்சிட்டு இருப்பேக்கா. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. ஊருக்கு போன உடனே உன் அட்ரஸ் எழுதி லெட்டர் போடுன்னு. போடுறேன்க்கா. நல்லதோ கெட்டதோ எல்லாமே எழுதுறேன். எழுதுமா. அங்க நீ நல்லா இருந்தேன்னா பேனால எழுது நல்லா இருக்கேன்னு. பிரச்சனை ஏதாவது இருந்தா பென்சில் எழுது, நான் புரிஞ்சுக்கிறேன். வாமா. அக்கா, நான் போய் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். வேண்டாமா, ஆத்தா கிட்ட நான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வா. அப்போ நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. வரேன்க்கா. வரேங்க. இந்தாம்மா, வாங்க. வா, நான் வந்து வேலை நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. வரட்டுமா?
வரேன் தாயி. என்ன மன்னிச்சிடுமா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். என்னங்க இப்ப எங்க போறோம்? சொல்றேன், வா வா. அத்த அத்த, எப்படி இருக்கீங்க? என்னத்த அப்படி பாக்குறீங்க? இவன் என் பொண்டாட்டி. நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. பேரு ஈஸ்வரி. என்னடா ரொம்ப ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நீ இந்த மாதிரி பரதேசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் தலை எழுத்து. என்னங்க நேத்து உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து சொன்னா? ஐயோ பரவாயில்ல, நேத்து பேச்சு காத்தோட போச்சு. வா, உனக்கு இன்னொரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறேன். வரத்த மாமா. என்ன மாப்பிள்ள, எங்க போய் தொலைஞ்சீங்க? 2 நாளா அவங்கள பார்க்காம என் கையும் ஓடல, காலும் ஓடல, எதுவுமே ஓடல. பாப்பா யாரு? என் பொண்டாட்டி. 1000 ஒருத்தியா 100 ஒருத்தியா? ஒருத்தனுக்கு ஒருத்தி மாமா. எப்படியும் கைது விட போறீங்க, அதை விடுங்க மாப்பிள்ள. நம்ம குடோன்ல சர்க்கரை எல்லாம் பதுக்கி வச்சிருந்தமே, ஆமா. திடீர்னு மார்க்கெட்ல சர்க்கரை கிடைக்கல. எல்லாத்தையும் பிளாக்ல வித்து 5 லட்சம் ரூபாய் கணிசமா லாபம் பண்ணி இருக்கேன் மாமா. வெரி குட் மாமா. ஏங்க, நேத்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து சொன்னா? பரவாயில்ல, நேத்து பேச்சு காத்தோட போச்சு. வா, இன்னொரு கேரக்டர் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். பாவம் பலியா. நீலி, நீலி. இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவங்க நேத்து பேச்சு காத்தோட போச்சு. பரவாயில்லையே, எங்க வழிக்கு வந்துட்ட. பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு உட்கார்ந்துட வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்ட? போலாமா?